இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரோமையர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். சத்துருவினுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னண்டா, நாங்கள் ஆண்டவரிடத்தில் போகக்கூடாது, அவர் வழி நடக்கக்கூடாது என்பதைத்தான் எதிர்பார்ப்பான். காரணம், நாங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டோம்டா அவர் எங்களை இரக்கம் அன்பு கொண்டு எங்களை அவர் பக்கமாய் தூக்கி எடுத்துக்கொள்ளுவார் என்று. நாங்கள் ஏதாவது ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டுட்டோம்டா சாத்தான் அதன் மூலமாக எங்களுக்கு இன்பத்தை வரச் செய்து எங்களுடைய தீய இச்சைகளை தூண்டி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கி ஆண்டவருடைய கரத்திலிருந்து எங்களை பறித்து எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து விடுவான். ஒரு கட்டத்தில் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் ஆண்டவருக்கு எதிராக மாறிவிடும். நாங்கள் யோசிப்போம், ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துட்டோம், ஆண்டவர் இனிமேல் எங்களை நினைக்க மாட்டாரா என்று. ஆனால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய கிருபையினால் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று. எனவே பிரியமானவர்களே, தீய பழக்க வழக்கங்களுக்கு உங்களை நீங்களே அடிமைப்படுத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழுங்க. முதல முடிவுமாக இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார். சத்துரு உங்களுக்கு எதிராக எத்தனை அம்புகளை எய்தினாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். ஆமேன்.